அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரங்கன். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இன்னையுடைய எபிசோட் ஆர் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அபவுட் ஆங்கிலம் படிப்பது, ஆங்கிலம் பேசுவது பற்றி. ஸோ நான் இங்கிலீஷ் படிக்கணும், ஒரு இங்கிலீஷ் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு சினாரியோ என்ன அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸில் 4 தமிழ் வேர்ட்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், கம் ஹியர் நோ, கம் ஃபாஸ்ட்னோ, தங்கிலீஷ்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு இல்லை, பட் நமக்கு அப்படி தான் வரும். ஏன்னா நம்ம அப்போ தான் சில புது வேர்ட்ஸ்லாம் நம்ம படிப்போம், ஆனால் நமக்கு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் அந்த தங்கிலீஷ் சென்டென்சஸ்லேருந்து நம்ம எப்படி ஒரு ஃப்ளூவெண்ட்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேசலாம் அப்படின்னும், உங்களுடைய வொக்காபுலரியை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் செய்யலாம் அப்படின்னும் 6 இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸ், எனக்கு தெரிந்த மெத்தட்ஸ், எனக்கு ஒர்க் ஆன மெத்தட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூ வாட்சிங் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஃபுல் வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ வாங்க மக்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மனிதர்கிட்ட போய் பேசும்பொழுது 90% ஆஃப் த டைம் அது ஒன்று புகழ்ந்து பேசுவோம், இல்லைனா நம்மளுடைய புலம்பல்களை சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டுமே நம்ம செய்யும் பொழுது நம்ம ஆங்கிலத்தை பிரயோகம் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு ஒரு வேர்டு வச்சுக்கோங்களேன். யூ ஹாவ் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டி. அதே மாதிரி யுவர் ஹவுஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரிலி பியூட்டிஃபுல். அதே மாதிரி யூ ஹாவ் அன் எக்ஸ்ட்ராடினரி சென்ஸ் ஆஃப் ஸ்டைல். அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் சொல்லலாம். ஸோ தட் அந்த வேர்டோடைய மீனிங் என்ன அப்படின்றதும், அதை நம்ம எங்கே பிரயோகம் பண்ணலாம், எப்படி பிரயோகம் பண்ணலாம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கு வந்துடும். அண்ட் அது மறக்கவே மறக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த வேர்டை ஓகே நம்ம இதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லாங்குவேஜில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் அ கிரேட் வே ஃபார் யூ டு லேர்ன் நியூ லாங்குவேஜ், நியூ வேர்ட்ஸ். அண்ட் அந்த நியூ வேர்ட்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஓகே மக்களே, ஸோ இரண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலே நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் தூங்க போக முன்னாடி ஏன் ஒரு புத்தகத்தை ட்ரை பண்ணக்கூடாது? ஒன்று, மேபி உங்களுக்கு ஈஸியாக தூக்கம் வரலாம். இன்னொன்று, மிக முக்கியமான விஷயம், ஒரு கதை புத்தகத்தை நீங்கள் தூங்க முன்னாடி ட்ரை பண்ணும்பொழுது, நம்ம சின்ன வயசுலலாம் நம்மளை தூங்க வைக்கிறதுக்கு நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும் நமக்கு மாற்றி மாற்றி குட்டி பசங்களுக்கு கதைகள் சொல்லுவாங்க. அது நம்மளோட கலாச்சாரத்திலேயே ஒரு அழகான ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. கதைகள் மூலியமாக பல இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அந்த கதை மூலியமாக நமக்கு கிரியேட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ அதே தான் நம்ம செய்யணும். ஆனால் இப்போது வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இது நம்மளுடைய அம்மா அப்பா பிஸியாக இருக்கலாம், நம்ம அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஏன் புக்கு படிக்கக்கூடாது? ஏதோ ஒரு கதை புத்தகம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கதை புத்தகம். நீங்கள் தூங்க முன்னாடி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஓகே ஹாரி பாட்டரில் இதெல்லாம் நடக்குதா, ஓகே என்னடா அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்லோவாக அந்த கதையை படிக்கும் பொழுது உங்களுக்கு கதையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆப்வியஸாக. அண்ட் அந்த கதையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். அப்படி ஜாலியாக டைம் பாஸும் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆங்கில சொற்களும் நீங்கள் 2-3 புதுசாக கற்றுக்கொள்வீங்க. உடனே நீங்கள் அந்த வேர்ட்ஸ் என்னடா அப்படின்னு புரியாத போது நீங்கள் உங்கள் ஃபோனை வச்சு பார்த்துக்கலாம். அதை எப்படி பிரயோகம் செய்யணும் அப்படின்றதும் நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஸோ ரீடிங் புக்ஸ் அப்படின்றது காலத்துக்கும் அழியாத ஒரு மெத்தட் டு இம்ப்ரூவ் யுவர் லாங்குவேஜ் அண்ட் டு லேர்ன் நியூ வேர்ட்ஸ். மூன்றாவது மிக முக்கியமான மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நாள் முழுக்க பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலைகள் எல்லாம் முடித்த பிறகு ரிலாக்ஸ் செய்யலாம்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவோம்னா, 90% ஆஃப் அஸ் ஃபோனை பார்க்குற சில ஹேபிட் இருக்கும் சில பேருக்கு. ஸோ ஃபோனை பார்க்கும்பொழுது நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது நிறைய பேர் தமிழில் தான் பார்ப்பாங்க, ஆர் இட் குட் பி அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்னா, மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு தமிழ் சீரியல் பார்க்குறீங்க, இல்லை தமிழ் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்குறீங்க, இல்லை தமிழ் வெப் சீரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே இங்கிலீஷில் மாற்றிடுங்க. இங்கிலீஷ் ட்ராமா ஏதாச்சும் பாருங்கள், இல்லை இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் வெப் சீரிஸ் பாருங்கள். எனிதிங் இன் இங்கிலீஷ் நீங்கள்
என்டர்டெயின்மெண்ட் தான், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம என்ன தமிழ் படத்துக்கு பதிலாக இங்கிலீஷ் படம் பார்க்க போகிறோம், அவ்வளோதானே. ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது? எந்த படம் பார்த்தாலுமே வந்து தமிழ் படத்தில் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது டைம் பாஸும் ஆகும், அட் த சேம் டைம் நம்ம ஆங்கிலமும் படிக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா, வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வீடியோஸை நீங்கள் என்ன லாங்குவேஜில் பார்க்குறீங்க அப்படின்றது மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பார்க்கும்பொழுது அந்த வீடியோஸை அப்படியே இங்கிலீஷில் மாற்றிடுங்க. இங்கிலீஷ் வெப் சீரிஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நீங்கள் எப்படி இங்கிலீஷ் படிக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிக் பேங் தியரி, ஸோ நிறைய வீடியோஸ், அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த லிங்க் பாருங்கள். ஸோ என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸை ஆங்கிலத்துக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள். ஃபோர்த் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஏதாச்சும் ஒரு வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து யூடியூப் திறக்கும் பொழுது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லும் பொழுது, அக்கா நான் வந்து டெக்னிக்கலாக ஜாவா படிக்கும் போகிறேன், ஆனால் ஜாவா வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் யூடியூப்பில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ கேட்பேன், நீங்கள் ஜாவா டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன மாதிரி சேனல்ஸில் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, தமிழ் சேனல்ஸில் தான் அப்படின்வாங்க. ஸோ உங்களுடைய டெக்னிக்கல் or learning or anything that you do on YouTube கூட it should be in the language that you are trying to learn. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா படிக்கிறீங்க, இல்லை Node.js படிக்கிறீங்க, React.js படிக்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, எதுவாக இருந்தாலும் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜையே நீங்கள் வந்து மாற்றினீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து புரிய ஆரம்பிச்சிடும் அண்ட் அதுலேயே உங்களுடைய மைண்டும் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் மோஸ்ட்டாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே வந்து எல்லா டாபிக்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து இங்கிலீஷில் அப்படின்னு தேடி பார்த்து அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சப்டைட்டிலும் இருக்கும், புரியவும் வரும். புரியல அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, அப்படி இல்லைன்னா தமிழில் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றது புரிய வரும். ஸோ ஸ்விட்சிங் டு இங்கிலீஷ் வீடியோஸ், ஏன்னா யூடியூப்பில் தான் நிறைய பேர் நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய வீடியோஸ் அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மனிதர்கள் ஆன் இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் இங்கிலீஷ் கண்டென்ட் போடக்கூடிய மனிதர்களாக கொஞ்ச நாட்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் புரியும், அவங்களுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் புரியும். ஸோ உங்களுடைய ஆங்கிலமும் ஸ்லைட்டாக ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகவே ஆரம்பிக்கும். ஓகே மக்களே, ஸோ இது வந்து 6th பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். 6th பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம எல்லாருக்குமே வந்து நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கமே வந்து விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து நியூஸ் பேப்பர் படித்து முடிச்சுட்டு தான் வந்து அவங்களுடைய காலை வேலைகள் எல்லாம் தொடங்குவாங்க. ஆனால் நமக்கு இப்போ எல்லாருமே வந்து பெட்லேருந்து எழுந்திருக்கும் பொழுதே நம்மளுடைய ஃபோன் தான் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து நியூஸ் தெரிந்து கொள்ளணும், வெட்டியாக தான் இருக்கேன்ப்பா, டைம் பாஸ் செய்யணும், என்ன செய்ய அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து ஒரு நியூஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எப்பொழுதுமே வந்து சோஷியல் மீடியாலேயோ இல்லை யூடியூப்லேயோ டைம் பாஸ் செய்யணும், என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணாமல் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு நியூஸ் தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் ஆங்கிலம் படித்த மாதிரியும் இருக்கும். அதுக்காக இங்கிலீஷ் புக்கெலாம் போய் கஷ்டப்பட்டு படிக்காமல் நியூஸ் மூலியமாக நம்மளுடைய ஆங்கிலத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றின மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நியூஸ் ஆப்ஸ் இருக்குது, உங்களுக்கு குட்டியான இன்ஃபர்மேஷன் இன் வெரி ஷார்ட் ஃபார்மேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நியூஸும் தெரியும், வேர்ட்ஸும் கற்றுக்கொள்ளலாம், அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதும் நீங்கள் படிக்கலாம். ஸோ நியூஸ் ஆப் அப்படின்றது வெரி வெரி குட் மெத்தட். ஏன்னா பாரம்பரியமாக இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் தான். ஸோ ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இனிமேல் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக நியூஸ் ஆப் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும். நம்ம வந்து தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்லாங் வேர்ட்ஸ் இருக்கும், அட் த சேம் டைம் நம்ம பழமொழிகளும் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் சண்டை போடும்போது ஒருத்தங்க வேணும்னே வந்து ஏற்றி விட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, வேணும்னே வந்து எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றாது அப்படின்னு. அதுக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து ஈக்குவலண்ட்டான ப்ராவர்ப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, டோன்ட் ஆட் ஃபியூவல் டு த ஃபயர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கலோக்கியலான டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சில வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு எல்லாரும் கேட்பாங்களா, அந்த மாதிரி சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உங்களுடைய மொழியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சொற்களுக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் தேடி ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த சொற்களை பயன்படுத்தும் பொழுது ஓகேடா நம்ம அந்த இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை பிரயோகம் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராக்டிஸில் அந்த வேர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் உங்களுக்கு அந்த ப்ரொஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும்.
So I really hope you would have found this video very, very helpful. I have shared some of the personally tried and tested methods for you to improve your English and learn new words. So உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம என்னோட தமிழ் பாட்காஸ்டையும் கேட்டுக்கோங்க மக்களே. அண்ட் வித் தட் நோட் நான் மறந்தே போயிட்டேன், என்னுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் ரெண்டுத்துக்கான டீட்டெயில்ஸும் கீழே வந்து லிங்க் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டோன்ட் ஃபர்கெட் டு லீவ் அ மெசேஜ் தட் ஐ வில் லெட் யூ நோ ஆல் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் லீவ் யூ வித் திஸ் அண்ட் ஐ see you all in another brand new video. Until then, take care, stay safe, bye bye and happy reading மக்களே. மகிழ்ச்சி.